ஹாய் மக்களே, உங்க ஃப்ரெண்டோ இல்ல தெரிஞ்சவங்கோ இங்க இருக்க பக்கத்துல தான் போயிட்டு வர போறேன், உன் வண்டியை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஒரு வாட்டிக்கு 100 வாட்டி யோசிச்சே கொடுங்க. சப்போஸ் உங்க ஃப்ரெண்டு உங்க வண்டியை ஓட்டிட்டு போகும்போது யாரையோ ஒருத்தவங்க இடிச்சு அவங்க இன்ஜுரி ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா நீங்க தாங்க மாட்டுவீங்க. அட என்னடா இது, நான் வண்டியே ஓட்டல, என் ஃப்ரெண்டு தான் ஓட்டிட்டு போய் அவங்கள இடிச்சான், அப்ப எப்படி நான் பொறுப்பாவேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமாங்க, வண்டி உங்க பேர்ல இருக்கிறதுனால நீங்க தாங்க கண்டிப்பா மாட்டிப்பீங்க. ஒருவேளை நீங்க தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டு இருந்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு காசு கொடுத்துருவாங்க. இங்க இருக்க பல பேருக்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அப்படின்னாலே என்னன்னு தெரியறது இல்ல. அது என்னன்னு நான் சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டி அப்படின்றது ஒருத்தவங்க வண்டி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க தாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டி. செகண்ட் பார்ட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி. தேர்ட் பார்ட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டி தேர்ட் பார்ட்டி தெரியாம இடிக்கிறாங்களா அவங்க தாங்க தேர்ட் பார்ட்டி. நீங்க இன்சூரன்ஸ் ப்ராப்பரா போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியே தேர்ட் பார்ட்டிக்கு காம்பன்சேஷன் கொடுத்துருவாங்க. ஒருவேளை நீங்க இன்சூரன்ஸே போடல அப்படின்னா நீங்க தாங்க லட்சக்கணக்கா அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி